எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், வருங்கால தமிழக முதல்வர், வெற்றி தலைவர் அவர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநாடு நடத்தினோம். அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை, ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம். நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல, ஒரு புரட்சியை தொடங்கினார். இன்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது. இதற்கு பெயர்தான் சத்தமில்லாமல் சாதனை செய்வது. அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் மாநாட்டில் நிற்கிறோம். இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் போதே ஒரே வார்த்தை தான் தோன்றுகிறது, வெற்றி வெற்றி வெற்றி. ஆம், இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது. சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது, தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா என்றார்கள். நான் திருப்பி கேட்டேன், தம்பிகளா, வருவது யாரு தெரியுமா? தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா? தமிழ்நாடு அதிரும் தெரியுமா? ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான். வேறு எந்த தலைவருக்கும் 3 நாட்கள் முன்பே குடும்பமாய் கூட்டம் வராது. தலைவா, உங்களுக்கு மட்டும்தான் வரும். தலைவரின் சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது. நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை, நாளைய முதல்வர். உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ படை. இப்படை நோக்கின் எப்படை வெல்லும். இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம். தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம். நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம், தலைவரின் சொல்லே மந்திரம். தலைவா, நீங்கள் ஆணையிடுங்கள், அது நடந்துவிடும். கழகத்தின் கண்மணிகளே, நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும். வேர்வை நதியில் குளிக்க வேண்டும். மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும். நம் லட்சியம் ஒன்றுதான், இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும். அதற்கு நம் தலைவர் தான் நாட்டை ஆள வேண்டும். அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். இந்த மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். இந்த மாநாட்டிற்காக 2 மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே, சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே, நகரம், ஒன்றிய, பேரூராட்சி கிளை கழகம், வார்டு, பகுதி, கள சகல சார்பணிகளின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.